ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு புலாவ் பண்ணலாம். இப்போ குக்கர் எடுத்து வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஹீட்டான ஆயிலில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாச்சி பூ போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆயிலில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட ஒரு அரை பல்லாரி எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போய் வந்துருச்சுங்க. இப்போ அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வந்த பிறகு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கு ஒரு 3 கிழங்கு போல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கூட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போது மசாலா பொடியெலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. மசாலா பொடியெலாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ அது கூட கொஞ்சம் போல் மல்லி இலையும் கொஞ்சம் போல் புதினா இலையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அரிசி எடுத்து நல்லா 2 தண்ணி போல் கலந்துட்டு ஊற வச்சுக்கலாம், ஒரு 20 நிமிஷம் போல். இப்போ அந்த அரிசியை உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை எவ்வளவோ அந்த அளவுக்கு அளந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு புலாவில் கடைசியாக லெமனை புழிஞ்சி அதோட சாறை சேர்த்துக்கலாங்க. இந்த லெமன் சாறை உருளைக்கிழங்கு புலாவில் சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வருங்க. இப்போ சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்து புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு புலாவ் பார்க்கறதுக்கே எப்படி இருக்குதுன்னு. அரிசியும் உதிரி உதிரியாக வந்துருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு புலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதை உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.